ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு. தினசரி தொற்று ஒரே நாளில் 12,000 அதிகரித்ததால் சுகாதாரத்துறை அதிர்ச்சி. சர்வதேச அளவில் 20 கோடியை நெருங்கும் கொரோனா பாதித்தோர் எண்ணிக்கை. உயிரிழப்பு 41,33,000 அதிகரிப்பு. இந்தியாவில் இந்த ஆண்டின் முதல் பறவை காய்ச்சல் உயிரிழப்பு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் 12 வயது சிறுவன் உயிரிழந்ததாக தகவல். ராமேஸ்வரத்தில் மீன்பிடி விசை படகையும் மீனவர்களையும் சுற்றி வளைத்து சிறைப்பிடித்த நாட்டுப்படகு மீனவர்கள். மீன் பிடிப்பதில் ஏற்பட்ட பிரச்சினையால் திடீர் பரபரப்பு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் வீழ்ச்சி. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை லீட்டருக்கு ₹5 வரை குறைய வாய்ப்பு. பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று உற்சாக கொண்டாட்டம். தமிழகத்தின் பல இடங்களிலும் மசூதிகளில் திரண்டு இஸ்லாமியர்கள் தொழுகை. சகோதரத்துவத்தை போதிக்கும் பக்ரீத் திருநாளில் அனைவரும் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி மகிழ்ச்சியாக இருப்போம். நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பக்ரீத் வாழ்த்து. அஇஅதிமுக அவைத் தலைவர் மதுசூதனனுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தியாக தலைவி சின்னம்மா நேரில் சென்று நலம் விசாரிப்பு. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் தீவிர பயிற்சி மேற்கொண்ட தடகள வீரர்கள். ஒலிம்பிக் போட்டிகள் நம்பிக்கையோடு பங்கேற்பு. ஜப்பானில் ஒலிம்பிக் விளையாட்டு தொடக்க விழாவுக்கான ஆயத்த பணிகள் தீவிரம். இறுதிக்கட்ட சுடர் ஓட்டத்தில் வீரர் வீராங்கனைகள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை நேற்று 30,000 என்ற அளவுக்கு குறைந்த நிலையில் இன்று கூடுதலாக 12,000 அதிகரித்து 42,000 கடந்துள்ளது. பலி எண்ணிக்கையும் அதிரடியாக 4,000 நெருங்கியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 42,015 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,16,16,337 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3,998 பேர் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,18,480 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 4,07,170 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 3,03,90,687 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 36,977 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 12 வயது சிறுவன் பறவை காய்ச்சலால் உயிரிழந்துள்ளான். இந்தியாவில் இந்த ஆண்டின் முதல் பறவை காய்ச்சல் உயிரிழப்பு இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் கேரளா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, குஜராத், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் H5N1 என்ற பறவை காய்ச்சல் வைரஸ் தீவிரமாக பரவியது. காகங்களும் வாத்துகளும் அதிகளவில் உயிரிழந்து வந்த நிலையில் பின்னர் பறவை காய்ச்சல் பரவல் குறைந்தது. இந்நிலையில் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 12 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அச்சிறுவன் புற்றுநோய் மற்றும் நிமோனியா காய்ச்சலால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். பறவை காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் நோய் தொற்று ஏற்பட்ட பறவைகளிடம் நேரடி தொடர்பில் இருந்தவர்களாக உள்ளதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கரையோரத்தில் மீன்பிடித்த 3 விசை படகுகளையும் 15 மீனவர்களையும் நாட்டுப்படகு மீனவர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு தமிழக மீன்வளத்துறை சார்பில் எல்லை வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகள் மீன்பிடிக்க வேண்டும். குறிப்பாக நாட்டுப்படகு மீனவர்கள் கரையில் இருந்து 5 நாட்டிகள் தொலைவிற்குள்ளும், விசைப்படகு மீனவர்கள் 5 நாட்டிகள் தொலைவிற்கும் அப்பாலும் மீன்பிடிக்க வேண்டும். இந்நிலையில் மண்டபம் பகுதி விசைப்படகு மீனவர்கள் நேற்று மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று கடலுக்கு சென்றனர். 3 விசைப்படகுகள் மற்றும் அதிலிருந்த 15 மீனவர்கள் ராமேஸ்வரம் அடுத்த ஒலைக்குடா பகுதிக்கு அருகே உள்ள பிசாசுமுனை கடற்கரை ஓரத்தில் மீன் பிடித்ததாக அந்த பகுதி மீனவர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து நாட்டுப்படகில் சென்ற அந்த பகுதி மீனவர்கள் கரையோரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 விசை படகுகளையும் அதில் இருந்த 15 மீனவர்களையும் சிறைப்பிடித்தனர். பின்னர் நாட்டுப்படகு மீனவ சங்க பிரதிநிதிகள் ஒலைக்குடா கிராமத்தில் ஒன்று கூடி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை ஒப்படைத்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட 3 விசை படகுகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ள மண்டபம் மீன்வளத்துறையினர் விசை படகுகளுக்கு வழங்கப்படும் மானிய, டீசல், மீன்பிடி அனுமதி சீட்டு உள்ளிட்டவைகளையே வழங்க முடியும் வரை ரத்து செய்வதாக அறிவித்தனர். ஒரு கிராமமே சேர்ந்து முடிவு பண்ணி நேற்று படகுகளை கரையோரத்தில் மீன்பிடிப்பில் ஈடுபட்ட மண்டபம் விசைப்படகு 3 படகுகளை பிடிச்சி கொண்டாந்துட்டாங்க. காலையில் விசாரிச்சு அதிகாரிகள் வர்றாங்க, நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறதுனா, இது மீனவர்கள் உங்கள் பொழப்ப தலைப்பை கெடுத்துட்டு இது செய்யக்கூடிய வேலை இல்லை, எவ்வளோ சிரமப்படுவான்னு தெரியும். நாங்கள் அதிகாரிகள் இதை என்ன செய்யறியா, விசேஷ நிர்வாகம் என்ன செய்யுது, இது தொடர்ச்சி முடிவு நிலைமை வந்தால் என்ன ஆகும்? விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் ஒரு மோதல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பலமுறை சொல்லியும் கூட அரசு நிர்வாகங்கள் கவனம் செலுத்த மறுக்கிறது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. எனவே இனி வரும் காலங்களில் இது போன்ற சிரமங்களை உருவாக்காம தவிர்ப்பதற்கு மீன்வளத்துறை நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் இருந்து 2 வீரர்கள் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்கின்றனர். இந்திய ராணுவ பயிற்சி மையத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக பயிற்சி பெற்று அர்ஜுனா விருது பெற்ற சுபேதார் ஆரோக்கியராஜ் மற்றும் நாயக் இர்ஃபான் ஆகியோர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் தடகள விளையாட்டில் பங்கேற்கின்றனர். இந்திய ராணுவ விளையாட்டு மையத்தின் வழிகாட்டுதலின்படி வெலிங்டன் ராணுவ மையத்தில் அவர்களுக்கு கடந்த 6 மாதங்களாக பயிற்சி அளிக்கப்பட்டது. 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் பங்கேற்கும் ஆரோக்கியராஜ் தேசிய அளவிலான போட்டிகளில் தங்கப் பதக்கமும், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் மற்றும் வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளார். மற்றொரு வீரரான இர்ஃபான் 20 கிலோமீட்டர் தூர நடை போட்டியில் பங்கேற்கவுள்ளார். இவரும் ஏற்கனவே பல போட்டிகளில் தங்கப் பதக்கம் வென்றுள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க சென்றுள்ள வீரர்களுக்கு ரெஜிமென்ட் சென்டர் அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நாளை மறுநாள் ஒலிம்பிக் போட்டி தொடங்கவுள்ள நிலையில் ஒலிம்பிக் ஜோதி தொடர் ஓட்டத்தில் அந்நாட்டு முன்னாள் வீரர் வீராங்கனைகளுடன் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா என வர்ணிக்கப்படும் ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நாளை மறுநாள் கோலாகலமாக தொடங்கவுள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த திருவிழாவில் 205 நாடுகளைச் சேர்ந்த 11,000 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதனிடையே ஒலிம்பிக் ஜோதி தொடர் ஓட்டம் டோக்கியோ நகரின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இதேபோல் ஜப்பானின் 47 மாகாண பகுதிகளிலும் 121 ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் நடைபெற்று வருகிறது. நாளை மறுநாள் தொடக்க விழாவின் போது ஜோதி ஓட்டம் நிறைவடையும். டோக்கியோவில் நடைபெற்ற இறுதிக்கட்ட ஒலிம்பிக் ஜோதி தொடர் ஓட்டத்தில் அந்நாட்டின் முன்னாள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அவர்களுடன் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர்களுடன் இணைந்து ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தியபடி நகரின் பல்வேறு பகுதிகளில் உலா வருவதோடு விதவிதமாக போட்டோவுக்கு போஸ் கொடுத்து மகிழ்கின்றனர். அவர்களை அந்நாட்டு மக்கள் ஆரவாரத்துடன் உற்சாகப்படுத்தினர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளதால் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 4 முதல் 5 ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை வரலாறு காணாத உயர்வை சந்தித்துள்ளது.
பெரும்பாலான மாநிலங்களில் பெட்ரோல் லீட்டருக்கு 100 ரூபாயை தாண்டியும் நாள்தோறும் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. சில மாநிலங்களில் டீசல் விலையும் 100 ரூபாயை கடந்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்து வருகிறது. இருந்தபோதிலும் பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைத்து விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் மறுத்து வருகின்றன. இந்நிலையில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு 4 ரூபாயும் டீசல் லீட்டருக்கு 5 ரூபாயும் குறைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 8 நாட்களில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $77.60 $68.40 குறைந்துள்ளது. கடந்த 10 மாதங்களில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு இதுவாகும். இதன் காரணமாக இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் விரைவில் பெட்ரோல் டீசல் சில்லறை விலையை குறைக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. பக்ரீத் பெருநாளை ஒட்டி டெல்லி ஜும்மா மசூதியில் தனி மனித இடைவெளியுடன் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். கொரோனா அச்சம் காரணமாக தொற்று பாதிப்புக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டன. கொரோனா பரவல் தற்போது குறைந்து வருவதால் மாநில அரசுகள் ஊரடங்கு தளர்வுகளை அறிவித்து வருவதுடன் வழிபாட்டு தலங்களையும் திறக்க அனுமதி அளித்துள்ளன. இந்த நிலையில் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையடுத்து மசூதிகளில் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி வருகின்றனர். டெல்லி ஜும்மா மசூதி, பஞ்சாபில் உள்ள கைருதீன் மசூதி உள்ளிட்ட மசூதிகளில் தனி மனித இடைவெளியுடன் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி ஒருவருக்கு ஒருவர் உற்சாகத்துடன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பக்ரீத் பண்டிகை ஒட்டி ஜாதி மத பேதமில்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க இறைவனை வேண்டி தொழுகை நடத்துவோம் என தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் திரு முஸ்தபா கேட்டுக் கொண்டுள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சென்னை நியூ கல்லூரியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பின்னர் பிரத்யேக பேட்டியளித்த தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் திரு முஸ்தபா, ஜாதி மத பேதமில்லாமல் சகோதரத்துவத்துடன் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க இறைவனை வேண்டி தொழுகை நடத்துவோம் என கூறினார். இந்த பக்ரீத் நாளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும், குறிப்பாக தமிழக முஸ்லீம்களும் எல்லா பள்ளியாசலிலும் அந்த இறைவனை தொழுது வேண்டி கொடிய நோய் கொரோனா இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று எல்லா மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே நல்லாட்சி வர வேண்டும், இந்த உலகத்திலே நல்ல மக்கள் நல்ல மேலோங்கி செல்ல வேண்டும் என்று எல்லா மக்களுக்காக, எல்லா இந்து மக்களுக்காக, கிறிஸ்தவ மக்களுக்காக, பௌத்த மக்களுக்காக மதம் பாராமல் பிரார்த்தனையில் ஈடுபட்டு இன்றைக்கி சிறப்பு திருநாளை இஸ்லாமிய மக்கள் உலகமெங்கும், குறிப்பாக தமிழகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த திருநாளில் ஜாதி மதம் பேரமில்லாமல் சகோதரத்துவம் ஓங்க, ஒற்றுமை நிலைநாட்ட அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் நாம் சபதேற்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை தியாகத் திருநாள் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமுதாயத்தில் சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமை ஓங்கட்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பக்ரீத் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், சக குடிமகன்கள் அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள் என்றும், இந்த நாள் அன்பையும் தியாகத்தையும் உணர்த்தும் நாள் என்றும், சமுதாய ஒற்றுமை சகோதரத்துவத்தை போதிக்கும் நாள் இது என்றும், கொரோனா விதிகளை பின்பற்றி எல்லோரும் இந்த நாளில் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ஒற்றுமையின் வலிமை ஓங்கட்டும் என்றும், நல்லிணக்கம் மற்றும் உள்ளடக்கத்தை கொண்டு இந்த நாள் கூட்டு பிரார்த்தனைகளில் உணர்வை மேலும் அதிகரிக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈராக் நாட்டில் சந்தை ஒன்றில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 35க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். ஈராக்கில் ஐஎஸ் ஆதிக்கத்தை அமெரிக்க படைகளின் உதவியோடு ஈராக் கடந்த 2018ஆம் ஆண்டு கட்டுக்குள் கொண்டு வந்தது. எனினும் அண்மை காலமாக பயங்கரவாதிகளின் கை மீண்டும் ஓங்கி வருகிறது. குறிப்பாக தலைநகர் பாக்தாத்தில் அவர்கள் அடிக்கடி பயங்கரவாத தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பாக்தாத்தின் வடக்கு பகுதியில் சதர் நகரில் உள்ள மிகப்பெரிய சந்தையில் இரவு மக்கள் பக்ரீத் கொண்டாட்டத்துக்கான பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பயங்கர சப்தத்துடன் குண்டு வெடித்தது. இதனால் அப்பகுதியே அதிர்ந்தது. சந்தையில் இருந்த ஏராளமான கடைகள் தீக்கிரையாகின.
பீதியடைந்த மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாலாபுறமும் சிதறி ஓடினர். எனினும் இந்த பயங்கர குண்டு வெடிப்பில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகினர். காயமடைந்த ஏராளமானோர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த குண்டுவெடிப்புக்கு உடனடியாக எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. எனினும் IS பயங்கரவாதிகளே இந்த தாக்குதலை நடத்தியிருப்பார்கள் என ஈராக் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41,33,000 தாண்டியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 19,22,00,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பில் உலகளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,50,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 6,25,000 கடந்துள்ளது. பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொற்று பாதிப்பில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பிரேசில், பிரான்ஸ், ரஷ்யா, துருக்கி, இங்கிலாந்து, அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 19,22,00,000 தாண்டியுள்ளது. 41,33,000 மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 17,49,00,000 மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அஇஅதிமுக அவைத் தலைவர் திரு மதுசூதனனின் உடல்நலம் குறித்து தியாக தலைவி சின்னம்மா நேரில் நலம் விசாரித்தார். அஇஅதிமுக அவைத் தலைவர் திரு மதுசூதனன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நலம் குறித்து விசாரிக்க தியாக தலைவி சின்னம்மா நேற்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு திரு மதுசூதனனுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களிடம் அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். அஇஅதிமுக அவைத் தலைவர் திரு மதுசூதனன் பூரண உடல்நலம் பெற வேண்டி இறைவனிடம் பிரார்த்திப்பதாக தியாக தலைவி சின்னம்மா தெரிவித்துள்ளார். சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அஇஅதிமுக அவைத் தலைவர் திரு மதுசூதனனின் உடல்நலம் குறித்து விசாரித்த பின்னர் தியாக தலைவி சின்னம்மா செய்தியாளர்களிடம் பேசினார். 1952ஆம் ஆண்டு மதுசூதனனுக்கு அப்பொழுது வயது 14. அந்த 14 வயதிலேயே அவர்கள் தலைவருக்காக வடசென்னையில் எம்ஜிஆர் மன்றம் ஆரம்பித்தவர். தலைவரோடு மிகவும் பற்று கொண்டவர். தலைவருடைய காலத்தில் MLC-யாக இருந்தார். தலைவர் மறைவிற்கு பிறகு அம்மாவின் ஆட்சியில் அமைச்சராக பணியாற்றியவர். எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய குடும்பத்தில் அவர் மூத்த சகோதரர். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை கேள்விப்பட்டு இப்பொழுது ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்துவிட்டு செல்கிறேன். அவர் நலம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர் உறவினர்களுடன் பேசி அவரை பற்றி விசாரித்துவிட்டு அவரையும் பார்த்துவிட்டு வருகிறேன். இனி வரும் செய்திகளை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம்.
மதுரையில் விலை உயர்ந்த நாயை திருடிய அர்ஜுனன் என்பவர் கைது செய்யப்பட்டார். மதுரை மேலமடை பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவர் தனது விலை உயர்ந்த நாய் காணாமல் போனதாக அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரை தொடர்ந்து சரவணகுமாரின் வீட்டின் அருகில் உள்ள சலூன் கடையின் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் அர்ஜுனன் நாய்க்கு உணவளித்து அதனை கடத்தி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் 14 வயது சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்த வழக்கில் இருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சிறுமி காணாமல் போனதையடுத்து அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து சிறுமி இருக்கும் இடத்தை கண்டறிந்து அவரை மீட்ட காவல்துறையினர் சிறுமியை திருமணம் செய்த கார்த்திக் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த சுபாஷ் ஆகிய இருவரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வன விலங்குகளை வேட்டையாட கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கிகள் வைத்திருந்தவர்களையும் வெடிமருந்து வழங்கியவர்களையும் போலீசார் கைது செய்தனர். அஞ்சட்டி, தேன்கனிக்கோட்டை, கிளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுவதை தடுக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. பல்வேறு பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருந்த 7 பேரையும் அவர்களுக்கு வெடிமருந்தை விநியோகம் செய்த சீனிவாசன் என்பவரையும் கைது செய்தனர். யோகா செய்தபோது மயக்கமடைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஆஸ்கர் பெர்னாண்டஸ் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் எம்பியான ஆஸ்கர் பெர்னாண்டஸ் யோகா செய்தபோது மயக்கமடைந்து விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை மீட்டு கர்நாடகாவின் மங்களூருவில் உள்ள மருத்துவமனை ஒன்றின் ஐசியூவில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே காட்டு யானை தாக்கியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் படுகாயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரன் கோணம் அருகே உள்ள வாழைத்துவையல் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் அவரது மகள் ஸ்ரீனா அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நசரா மலைப்பகுதியில் சுற்றித் திரிந்த 2 காட்டு யானைகள் அவர்களை வழிமறித்து தாக்கியது. பலத்த காயமடைந்த இருவரும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். உதகை அருகே கேரட் மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 பேர் காயமடைந்து உதகை அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். போர்த்தியாடா பகுதியைச் சார்ந்த 20க்கும் மேற்பட்ட கேரட் தொழிலாளர்கள் இக்தலார் பகுதியில் கேரட் அறுவடை செய்து அதனை கழுவி சுத்தம் செய்ய அப்பக்கோடு பகுதிக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே அமராவதி அணையில் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு, மறையூர், தூவானம் போன்ற இடங்களில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் கூட்டாறு வழியாக தளிஞ்சி, கீழனவயல், மஞ்சம்பட்டி உள்ளிட்ட பல மலைவாழ் கிராமங்கள் மருத்துவம் உட்பட அவசர தேவைகளுக்கு ஆற்றை கடப்பதற்கு ஆபத்தான முறையில் பரிசல் மூலம் சென்று வருகின்றனர். அதிகாரிகள் ஆய்வு செய்து இப்பகுதியில் மரப்பாலம் அமைக்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய அளவில் சைபர் தாக்குதல் நடத்தியதாக சீனா மீது அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. உலகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் மைக்ரோசாப்ட் எக்ஸ்சேஞ்ச் எனப்படும் பிரபல இமெயில் தளத்தை சீன அரசின் உதவியோடு ஹேக்கர்கள் ஹேக் செய்ததாகவும் இதன் மூலம் சுமார் 30,000 நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் வல்லரசு நாடுகள் தெரிவித்துள்ளன. தஞ்சையில் தெற்கு மாவட்ட அமமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கழக அமைப்புச் செயலாளர் பண்ணவயல் திரு சு பாஸ்கர் தலைமையிலும் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு மா சேகர் முன்னிலையிலும் நடைபெற்றது. கூட்டத்தின் போது உள்ளாட்சி தேர்தலில் நிறுத்தப்படும் அமமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் அம்மா பேரவை துணைச் செயலாளர் திரு STS செல்வம், அமைப்புச் செயலாளர் திரு SK தேவதாஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் சூர்யா. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில்.